கைஸ் வெல்கம் பேக் டு தி அனதர் பாக்ஸ் ஃபுட்ஸ் வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்னே குறிப்பிட்ட ஷோ கேஸ். எஸ், எனக்கு அப்புறம் கிட்ஸ்னே கிடைச்சதுன்னு நினைச்சீங்க கேட்டிங்கன்னா, நான் வந்து ட்ரேடுலயோ ரோல்லையோ எடுக்கல. இது வந்து ஸ்டாக்ல இருந்தது. ஸ்டாக்ல இருந்து வாங்கினேன். ஸோ தட் இப்போலாம் அதிகமாக கிட்ஸ்னே ஸ்டாக்ல வருது. நீங்களும் காசு எடுத்து வச்சீங்கன்னா வாங்கலாம். முடியும் ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இப்போ இந்த ஃப்ரூட்டோட ஷோ கேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ தட் டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, M1 M1 9000 டேமேஜ் கிட்ட வந்துருது. அண்ட் அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா டேமேஜும் தருது. ஏன்னா கேட்டீங்கன்னா, நான் இப்படி இப்படி அவனுக்கு டேமேஜ் தரணும்னா, அவனோட பாடியில வந்து ஒரு ஃபயர் மாரி வருதா, அது வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் குடுக்குது. அண்ட் எக்ஸ் மூவ். இப்ப எக்ஸ் மூவ் வந்து பார்க்கலாம். ஸோ தட் இதுதான் எக்ஸ் மூவ். ஸோ தட் இது இல்ல. நான் இசட்லயும் சேர்த்து அடிச்சுட்டேன் தெரியாம. வெயிட் பண்ணுங்க. இசட் மூவ் தான் பார்க்க போறோம். ஸோ தட் இசட் மூவ் வந்து ஆட்டோ எய்ம் இருக்கு. ஆமா. நீங்க அவன அடிச்சீங்கன்னா, அவன சுத்தி ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு அடிக்கும். அடுத்து எக்ஸ் மூவ். இந்த ரம்பா மாரி போயிட்டு அறுக்குது நல்லா போட்டு அவன. அந்த மூவ் வந்து நெறைய டேமேஜ் வருது. அண்ட் எல்லாமே மோஸ்ட்லி 3000 டேமேஜ் மேல தான் இருக்கு. அண்ட் சி மூவ். ஸோ தட் இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ 6000 டேமேஜ் வருது. அண்ட் ஃபைனலி எஃப் மூவ். இந்த மாரி போயிட்டு M1யே ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணி விடுது. அதுதான் இதுன்னு சொன்னேன். அண்டு உங்களுக்கு வந்து என்னடா இதுல வித்தியாசமா பண்ண முடியும்னா, நீங்க C-ய கூட கம்பைன் பண்ணி நீங்க எக்ஸயோ, இசட்டையோ அடிச்சீங்கன்னா டேமேஜ் அதிகமா விழும். ஸோ தட் இதுதான் வந்து காம்போ. அதாவது C-ய அடிச்சுட்டு நீங்க இந்த மாரி இசட் அழுத்துனீங்கன்னா, இசட்க்கு அதிகமா டேமேஜ் விழும். அதே மாரி எக்ஸ அழுத்தினீங்கன்னா டேமேஜ் அதிகமா வரும். ஸோ தட் இப்ப டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ தட் அதுக்கு முன்னாடி ஸ்பீடு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க. பாருங்க, அப்பா செம்மையா இருக்கு. அண்ட் நீங்க யாரையாவது அலே பண்ணி வச்சிருந்தாலும், நீங்க மெரைனா இருந்தாலும், உங்களால அலைடு பிளேயர்ஸ அவங்க முதுகுல உட்கார வச்சுட்டு அப்படியே கூட்டு போக முடியும். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இப்படி மேல வந்துட்டா, இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்டு இது. நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட மீட்டர் ஆட்டோமேட்டிக்கா இது வரைக்கும் குறைஞ்சிரும். ஸோ தட் நீங்க திருப்பி டிரான்ஸ்ஃபார்ம் முடியாது. அண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் இது சூப்பரா வந்து வருது. அதாவது நார்மலான இசட் மூவ் தான். பட் சி மூவும் சேர்ந்து வரா மாரி பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ் மூவ். இப்படி மேல கூட்டு போயிட்டு டப்புன்னு இப்படி கீழ அடிக்குது. இது எப்படி இருக்குன்னா, அந்த பெயினோட எஃப் மூவ் மாரி இருக்கு. ஸோ தட் அடுத்து சி மூவ் நார்மலா அதே தான் வருது. எந்த வித்தியாசமும் இல்லை. அண்ட் எஃப் மூவ் சூப்பரா அடிக்குது. பட் டேமேஜ் கம்மியா விழல. நான் தப்பா யூஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் இதுதான் விஷயம். ஸோ தட் அந்த M1 வாங்கிடலாம். M1 உங்களுக்கு சேம் டேமேஜ் 10,000 மேல வந்துருச்சு. 10,500 கிட்ட. அண்ட் நீங்க இப்படி டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கும்போது உங்களால வாட்டரில் ஓட முடியும், நடக்க முடியும். ஆனா நின்னீங்கன்னா தண்ணி உள்ள இது மாரி விழுந்துருவீங்க. இழுத்து போக ஆரம்பிச்சிரும். ஸோ தட் இதோட ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இது கூட பைலட் ஹெல்மெட் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். பைலட் ஹெல்மெட்ட சேர்த்துட்டீங்கன்னா சூப்பரா வந்துரும். செம்ம ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சிரும். ஸோ தட் நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, டபுள் ஜம்ப் வருது. அதே மாரி அதிகமா ஜம்ப் அதிகமா, ரேஞ்ச் அதிகமா இருக்கு. அதே மாரி பைலட் ஹெல்மெட் குடுக்குறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஃபுட் சி ஈவென்ட்ஸ்க்கும் இதுவுக்கும் பெஸ்ட்டா? அதுதான் முக்கியமான விஷயமே. அதாவது சி ஈவென்ட்டுக்கும் யார்ரா இது? பிவிபிக்கும் பெஸ்ட்டான்னு கேட்பீங்க. ஸோ தட் நான் பிவிபிக்கு இப்பவே காமிச்சிடுறேன் இருங்க. ஒருத்தன் தானா வந்துட்டான். அவன கதிகலங்க வைக்கிறேன். இந்த பில்டு ஸ்பெஷல் பில்டு என்ன கேட்டீங்க. மாட்டிக்கினேன். நான் மாட்டிக்கினேன். என்னோட இதுல. தப்பான மூவ் யூஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை. ஏய்! ஆ அப்பா! நல்லா இது பண்றீங்கடா. ஸோ தட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன கேட்டீங்க. செம்ம இது இருக்கும். இந்த பில்டு வந்து செம்ம பில்டு என்ன கேட்டா, யாரு பின்னாடி இருந்து யாரோ அடிக்கிறாங்க. எங்க இருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல. இங்க ஒருத்தன் இருக்கான். இவன முதல்ல முடிச்சுட்டோம். ஸோ தட் இப்படிதான் இருக்கும். நல்லாவே இருக்கு. அண்ட் எனக்கு பிவிபிக்கு நான் இப்பதான் ப்ரோ புதுசுன்னா பரவால்ல. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாவே அந்த இது வந்துடுது. ஸ்பெஷல் திறமை.
நீங்க இப்பதான் PVP கத்துக்கினாலும் சரி, எனக்கு முன்னாடியே தெரியும் ப்ரோனாலும் சரி, உங்களுக்கு ஈஸியா PVP கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ட யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஒர்க் தான் காலி. இப்ப இந்த ஐஸ் யூசர் கிட்ட நீங்க மேல இருந்து சண்டை போடுறது தான் பெஸ்ட்டு. ஸோ தட் ஏர் பேட்டிலுக்கு நல்லாவே இருக்கும். ம். ஓட ஆரம்பிச்சுரும். இந்த மாரி ஓடுறவங்களுக்கு பெஸ்ட்டு எதுலான்னா இந்த கன்னு. இது ஸோ தட் அவன் ட்ரை பண்ணது நடந்துருச்சு ஃபைனலா. எதுக்கு ட்ரை பண்ணானோ அவன் நடத்திட்டான். இல்ல, இல்ல. இந்த இன்னும் டைம் ஆகல. வா அவுட் ஆயிட்டேன். பட் பெஸ்ட்டு நல்லாவே இருக்கு PVPக்கு. அண்டு சிபி ஸ்டண்ட்டுக்குலாம் இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஆனா நீங்க ஷிப் ஹண்ட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா இல்ல. என்ன கேட்டீங்கன்னா, M1 எந்த டேமேஜும் தரல. ஸோ சி ஈவென்ட்ஸ்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலனாலும் ஓகே தான். நல்ல M1 ஒர்க் ஆகும் உங்களுக்கு. M1 ஒர்க் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் பைலட் ஹெல்மெட் போட்டிருந்தேன். அதான் தோத்துட்டேன். அண்ட் எல்லாமுமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு சி வந்து. நான் பைலட் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால இது ஆயிட்டேன். என்னன்னா என்ன கேட்டீங்கன்னா, இது யூஸ் பண்றது பெஸ்ட் PVPக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்ப இன்னொன்னு ஸ்பான் பண்றேன். அண்ட் எல்லாமுமே ஒர்க் ஆகும். அண்ட் போட் மேல ஒர்க் ஆகாது. இது ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு சி அதிகமாவே டேமேஜ் தரும். எஃப்பும் ஒர்க் ஆகும். ஆ எல்லாமுமே ஒர்க் ஆகும். ஸோ தட் நீங்க சி பீஸ்டுக்கு போறீங்கன்னா, நல்லாவே பண்ணிடலாம். ஈஸியாவே இருக்கும். ஸோ தட் இதுதான் இந்த ஃப்ரூட்டோட ஷோகேஸ். அண்ட் இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்கில்டா இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஃப்ரூட் ஓகே. அண்ட் ஓவர் ஹைப்டு ஃப்ரூட்டு டிமாண்ட் அதிகம், வேல்யூ அதிகம். ஸோ தட் உங்களுக்கு சான்ஸ் வெரி லோ. இப்ப இதுல ட்ரேடுல எடுக்கிறதும் கஷ்டம். பட் நீங்க ரோல் பண்றது அதோட கஷ்டம். ஸோ தட் இப்ப கொஞ்ச நாளா தொடர்ந்து கிட்ஸுனே நெறைய ஸ்டாக்ல வருது. ஸோ தட் நீங்க காசு 8 மில்லியன் சேர்த்து வச்சு வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன். பட் எனக்கு நான் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஸோ தட் நான் இத வச்சு ஸ்கில்டு PVP கத்துக்கிட்டு இருக்கேன். 2.3ல இருந்தேன் 2.5 வந்துட்டேன். ஏன்டா நான் பைரேட்ல பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நான் இழக்க விரும்பல OT. ஸோ தட் மெரைன்ல கத்துக்கிட்டு பைரேட்ல பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் இது ஒரு பெஸ்ட் ஃப்ரூட். ஸோ தட் இதுக்கு ரேட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது ஒரு ஹைப் ஃப்ரூட் அண்ட் மித்திகல் ஃப்ரூட் வேற. ஸோ தட் இதுக்கு நான் 9.5 தருவேன். 5 ஏன்டா கம்மி பண்ணேன் 0.5ன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் இது வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமான ஃப்ரூட்டு. அண்ட் 2வது காரணம் இது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 3வது காரணம் மொபைல் PVPக்கு ரொம்பவே லேக் ஆகும். ஸோ நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு செம்ம லேக் ஆகி ஃபோன் ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ தட் நீங்க ஒரு டீசென்ட்டான மொபைல் வச்சிருந்தாலும் வந்து சரி, பயங்கரமான மொபைல் வச்சிருந்தீங்கன்னா ஓகே. அது உங்க லெவலுக்கு. டீசென்ட்டான மொபைல் தான் ப்ரோன்னீங்கன்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். ஸோ தட் இதுக்கு 9.5 தரேன் கைஸ் நானு. ஸோ தட் இதே மாரி மத்த ஃப்ரூட்டோட வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் லேட்டரா PVP வித் யூசிங் இது யூஸ் பண்றேன். அதாவது கிட்ஸுனே. ஸோ தட் கத்துக்க போறேன் PVP. அண்ட் இது ஃப்ரூட் நல்லாவே இருக்கு. நான் இத வச்சு தான் விளையாடிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இத வச்சு டெஸ்ட் பண்ணேன். எவ்வளவோ டெஸ்ட் பண்ணேன். 1 வாரமா டெஸ்ட் பண்ணேன் மிஸ். ஸோ தட் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கும் கிட்ஸுனே பிடிக்கும் ப்ரோன்னீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு தெரியும். இல்ல ப்ரோ இந்த மாரி கேம்லாம் எனக்கு பிடிக்காது. பட் என் ஃப்ரெண்டு விளையாடுவான் ப்ரோ. நான் அத பார்த்துருக்கேன் அப்டின்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் இன்னும் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க. ஸோ தட் பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ தட் பாய் காய்ஸ்.